இப்போ ஒருத்தவங்க ஓரல் கேன்சர் இருக்குமா, எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஓரல் கேன்சர் வந்து நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி நம்ம பாடியில் வேறு இடத்துல இன்டர்னல் ஆர்கன்ஸில் வர கேன்சர் வந்து ரொம்ப சைலண்ட் கில்லர் மாதிரி வரும். சரி, சில பேர் பார்த்துருப்பீங்களா, பிளட் டெஸ்ட் ரேண்டமாக எடுக்க போய் பிளட் கேன்சர் அப்படிலாம் வரும். பட் ஆனால் ஓரல் கேன்சர் நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம வாயை மிரரில் பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல ஒரு புண்ணு வருது, ஏதோ ஒரு கேன்சர் வருது, அதை லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா அது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். ஸோ நம்ம டெய்லி ப்ரஷ் பண்ணுறப்போ நல்ல வாயை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். உங்களோட மேல் அன்னம், உங்களோட கம்ஸு அண்டு உங்களோட லோவர் ஃப்ளோர் ஆஃப் த மவுத்து, நாக்குக்கு அடிப்புறமாக இருக்கிற ஏரியா, டங்க்கு எஸ்பெஷலி, உங்களோட சீக்ஸு, இந்த லிப்ஸு, இது எல்லா ஏரியாலையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். கண்ணாடியில் செக் பண்ணி பார்க்குறப்போ ஏதாவது புண்ணு இருக்குது, ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, கலர் சேஞ்சிங் இருக்குது, அல்லது வந்து ஏதாவது கட்டி மாதிரி தென்படுது, நீங்கள் வந்து பால்பேட் உங்கள் ஃபிங்கரில் எடுத்து பால்பேட் பண்ணுறப்போ, இல்லை வந்து அன்னீஸியாக ஏதாவது ஒரு வலி இருக்குது, நீங்கள் வந்து அதை வாயை தாண்டி நீங்கள் த்ரோட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எச்சில் முழுங்குறப்போ பெயின் இருக்குது, சடனாக வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது, அல்லது வந்து நெக்கில் ஏதாவது கட்டி மாதிரி இருக்குது, இல்லாட்டி இந்த இடத்துலலாம் நெறி கட்டுதுன்னு சொல்லுவாங்கள்ல, லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஹெட் அண்ட் நெக்கில் ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த லிம்ஃப் நோடெலாம் என்லார்ஜ் ஆகும். ஸோ அது மாதிரி நெறி கட்டுது.